வச்சிருந்தார். ஒசாமா அசா அப்படின்னு. என்ன சார் இப்படி இருக்கே அப்படின்னு. அப்புறம் என் பேரு சோங்கிற பேரு எந்த அளவுக்கு அதில் பெருசா வருதோ அதே அளவுக்கு உங்க பேரும் வரணும். இப்படி அவரோட 100 சிட்டிங் உட்கார்ந்துதான் இந்த இது தொடர் முடிக்கப்பட்டுச்சு. அப்ப எனக்கும் அவருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. 2 பேரும் செல்லை ஆஃப் பண்ணி வச்சிடணும். யார் என்னை பார்க்க வந்தாலும் நீங்க அந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது. ரஜினி அவரு மேல வராரு. துக்ளக்ல துக்ளக்க விமர்சனம் பண்ணி இவர் எம்ஜிஆர் எழுதியிருக்காரு. இவரு நான் உன்னை விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கேன், நீ அப்படியே போடணும் அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே போட்டிருக்காரு. முதல்வர் ஜெயலலிதா அவங்ககிட்ட இருந்து போன் வருது. உட்கார சொல்லி ஸ்பீக்கர் போன்ல போட்டார். சில சமயம் ரொம்ப சீரியஸா இருந்தாருன்னா இந்த உதடு இருக்குல்ல, உதட உருக்க ஆரம்பிச்சிருவார். அவர் மோடி இவரை ராஜகுருன்னு தான் சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் அவன் என்னை பத்தி என்ன எழுத போறான் அப்படிங்கிறத நான் படிக்க ரொம்ப ஆசையா இருக்கேன். ரொம்ப துடிப்பா இருந்தவர் கவிஞர் வாலி. அது சொல்லி அந்த இதெல்லாம் இது பண்ண ஒரு 2 வாரத்துக்குள்ள வாலி சார் இறந்துட்டார். எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன், அதில் மற்றவங்க என்னை புகழ்ந்து பேசுறது, இதுக்காகலாம் மோடியோ மற்றவங்களோ வர்றத நான் கொஞ்சம் கூட விரும்பலை. அதனால் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டார். அந்த இறுதி கட்டம் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவரால் பேச முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார். மிஸ்டு கால் கொடுத்தால் வாங்க என்ற அர்த்தம். நான் என்னை பற்றி கொஞ்சம் இதுவரைக்கும் வெளியிடாத சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன், டேப் பண்ணிக்கிங்க. இது ஒருவேளை நான் இறந்த பிறகு நீங்கள் வெளியிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியிடலாம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் திரு சோ அவர்கள் பற்றி பத்திரிகையாளர் மனா அவர்கள் அவருக்கு நேர்பட்ட அருமையான அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துட்டாரு. அப்ப ஒசாமா அசா அப்படின்ற புத்தகத்தை பத்தி அடுத்த வாரம் பேசுறதா சொல்லியிருந்தோம். அதுக்காக இன்னைக்கு அவரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பேரை கேட்டாலே சும்மா அது இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒசாமா அசா, நமக்கு ஒசாமா பின்லேடன் ஞாபகம் வருது. இன்னொன்னு இது என்ன பேரு, இது ஒண்ணு அர்த்தமே புரியலையே அப்படின்னு தோணுது. முதல்ல இந்த புத்தகத்துக்கு எதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சுங்க? இல்லை, இந்த ஒசாமா அசாங்கிற பேரை வச்சது நான் கிடையாது, அவர் சோ அவர்கள் தான் வச்சாங்க. அது அந்த பேரை எப்படிப்பட்ட பேரை வைக்கலாம், தொடருக்கு வைக்கலாம்ங்கிறதுக்கே ஒரு 3 வாரம் விவாதம் நடந்துச்சு. நான் மாற்றி மாற்றி வெவ்வேறு பேர்கள் கொடுத்த பிறகு அவருக்கு எதுலையுமே ஒரு திருப்தி வரல. ஏதாவது ஒரு கவனம் ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயப்பட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த கண்டேன் சீதை மாதிரி இவர் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு இரவு நேரம் இருக்கும், நம்ம ஃபோன் பண்ணார். நீங்கள் காலையில் வந்துடுங்க, நான் காலையில் அந்த தலைப்பு சொல்லிடுறேன் அப்படின்னு பார்த்தா காலையில் பேப்பரில் எழுதி வச்சுருந்தார், ஒசாமா அசா அப்படின்னு. என்ன சார் இப்படி இருக்கே அப்படின்னு. இல்லை, என்ன இதுக்கு ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரணமான அனுபவங்கள் அப்படிங்கிறத சுருக்கி நான் ஒசாமா அசாங்கிறத வச்சிருக்கேன். நான் சாதாரண மனிதன், எனக்கு நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அசாதாரணமான அனுபவங்கள். அப்போ நான் பெரிய ஆள்லாம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதனாலதான் இப்படிப்பட்ட ரொம்ப இதுனா சார் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் சார் ரொம்ப அடக்கமான தலைப்பா அப்படின்னு சிரிச்சாரு. ரொம்ப சிரிச்சு அப்புறமேல மற்றவங்கள கூப்பிட்டு கேட்டா மற்றவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு தலைப்பு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒசாமா அசா அப்படிங்கிற ஆயிடுச்சு. அது உடனே குமுதம் ஆஃபீஸுக்கும் இது பண்ணி இவர்
விரைவில் அந்த சோ எழுதும் தொடர் அப்படிங்கிற மாதிரியான இந்த இது வந்து முடிவானது. முதல்ல இவருடைய லைஃப் பற்றிய அனுபவங்களை வந்து தொடரா எழுத வைக்கிறதுக்கு அதுக்கே ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் மாதிரி பட வேண்டி இருந்துச்சு இவர்கிட்ட. ஏன்னா அவ்வளவு ரொம்ப ஒரு பிடியே கொடுக்கல. அப்புறமேலு கடைசியில அப்புறம் வந்து கொஞ்சம் சரி உட்காந்து நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் இதுல வந்து நான் எழுத மாட்டேன், நீங்க தான் எழுதுறீங்க, நான் சொல்றேன், அந்த அனுபவத்தை வந்து உங்களுடைய லாங்குவேஜில் நீங்க எழுதிடுறீங்க, எழுதிட்டு ஒவ்வொரு சாப்டரும் என்கிட்ட காட்டுறீங்க, காட்டி ஓகே பண்ண பிறகு இதை போட்டுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் என் பேரு சோங்கிற பேரு எந்த அளவுக்கு அதில் பெருசாக வருதோ அதே அளவுக்கு உங்க பேரும் வரணும். எழுத்து அதில் வந்து அப்படிதான் இது பண்ணி எழுத்து ஆக்கம் அப்படிங்கிற இதை வந்து மனா அப்படின்னு அந்த இதில் தான் வந்து என் பேரும் பெருசா போட்டு தான் அப்படி அந்த இது வந்து ஆரம்பிச்சிருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் அவர் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை, அதுக்கு பிரம்ம பெயர்த்தனமா இருந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க சார் இந்த தொடருக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு? அதாவது இவரை ஒத்துக்க வைக்கிறதுங்கிறது இது வந்து சில அவருடைய நண்பர்கள் சில பேரெல்லாம் விட்டு சொல்ல சொன்னேன். அப்புறம் வேறு சிலர்கள்லாம் பேசினா அப்புறமேலு இவர் இப்படியே கொடுக்கல. அப்புறம் அதுக்கு பிறகுதான் இந்த இதில் வந்து இது பண்ணோம்னா இது முடிவானோன்னா அதை குறைஞ்சபட்சம் எத்தனை சாப்டர்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தோம். இது 3 நாள் ஆச்சு. அதாவது அவருக்கு தெரிஞ்ச அரசியல் தலைவர்கள், சினிமா பிரமுகர்கள், பத்திரிகை உலகம் சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் வெவ்வேறு கலைத்துறையை சார்ந்தவங்க, இப்படி வரிசையாக இது பண்ணி 100-120 பேர்கள் செலக்ட் பண்ணோம். அவர்கிட்ட வந்து காலையில் 8 மணிக்கு நான் போயிடுவேன். அவர் காலையில் 8 மணிக்கெலாம் அங்கே அவருடைய சென்னையில் இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு வந்துடுவார். அங்கே போயிடுவேன். காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது வந்து குறைஞ்சபட்சம் அந்த சிட்டிங் வந்து 1 மணி நேரத்துல இருந்து 3-3.5 மணி நேரம் வரைக்கும் போயிருக்கும். அவ்வளவு இன்வால்மெண்ட்டாக பேசிகிட்டு இருப்பார். இப்படி வந்து அவரோட 100 சிட்டிங் உட்கார்ந்து தான் இந்த இது வந்து தொடர் முடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் காட்டின ஒத்துழைப்பு அப்படிங்கிற அது பூரா டேப் பண்ணேன் நான். டேப் பண்ணப்ப இவர் பார்த்தீங்கன்னா போனா உடனே டேப்பை ஆன் பண்ண விட மாட்டார். பயங்கர தொடை நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இது என்ன சார் வந்திருக்கு கொஞ்ச நேரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியான ஒரு அரட்டை இருக்கும். சில நாள் பார்த்தா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த டேப்பே தொட விட மாட்டார். அப்புறமேலு அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த இது வரும். அப்புறம் இன்னொரு இதில் வந்து அவரும் நானும் பெரும்பாலும் துக்ளக் அலுவலகத்தினுடைய மாடியில் இருப்போம். மாடி ரூம், பெரிய ரூம். அந்த ரூமில் அங்கே சில பேர் குறிப்பிட்ட விஐபிஸ்லாம் மேலே பார்க்க வருவாங்க. அப்போ எனக்கும் அவருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. 2 பேரும் செல்லை ஆஃப் பண்ணி வச்சிடணும். யார் என்னைய பார்க்க வந்தாலும், அதாவது ஜோ சார் சொல்கிறார், யார் என்னைய பார்க்க வந்தாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது. சரின்னு சொல்லி இது பண்ணோம். பிறகு பெரிய அவர்கள் சந்திக்க ஜிகே வாசன் மற்றவங்க நிறைய பேர் விஐபிஸ் வருவாங்க. எல்லா சமயத்துலேயும் அவங்க வர்றப்பயே என்கிட்ட இப்படி கண்ணிலே ஜாடை காட்டுவார். உட்கார். எப்படி சமாளிச்சீங்க சார்? அப்ப அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்களா? இப்ப நான் வந்து இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து பர்சனலா பேச விரும்புவாங்க. கண்டிப்பா. இப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஒரு பிரமுகர் அவர் வந்துட்டு வந்தோடனே அவர் தனியா பேச விரும்புறாரு சோசாட்ட. அவங்க வந்தோடனே அவர் என்ன பண்ணாரு, வந்தோடனே இப்படின்னு என்னை பார்த்து கை காட்டுறாரு. அதாவது அந்த இடத்த விட்டு என்னை இவர் பார்த்துட்டு, அவரெல்லாம் எங்கேயுமே போக மாட்டாரு, இவர் இதே இடத்துல உட்காந்துருப்பாரு.
நீங்கள் எப்படி உட்காருங்க அப்படின்ட்டார். உடனே அவங்க உட்காந்து பேசுனாங்க. அந்த விஷயத்த எனக்கு முன்னாடி தான் பேசுகிறாங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிட்டார். முடிச்சுட்டு இப்போ அவங்க உட்காந்துருக்க அந்த சேருக்கு, லக்ஷ்மணன் அந்த சேருக்கு நகர்ந்து உட்காருங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிளம்புனோட அர்த்தம். அவங்க கிளம்பிட்டாங்க. சார், இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு அக்ரிமெண்ட். ஏன்னா அவர் அவ்வளவு முக்கியமான ஆளு, பல பேர் வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு பிரபலமான ஆள் யாராவது வந்து தர்ம சங்கடமான ஒரு நிலைய நீங்க ஃபேஸ் பண்ண அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். காலையில ஒரு 9 மணி இருக்கும். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவரு மேல வராரு. எப்பயுமே தனியா தான் வருவார். அங்க வந்தார்னா மாடிக்கு வருவார், பேசிக்கிட்டு இருப்பாரு. அவரோட அப்படியே கீழே போவார். யார்கிட்டையும் அப்படி வந்தோன்னா மிஸ் பண்ணிட்டு போயிடுவார். அன்னைக்கு போறப்ப நாங்கள் 2 பேரும் இருக்கும்போது அவர் பேச்சை நிப்பாட்டுறாரு. அவர் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. அவர் ரஜினி சார் இருக்க இல்லையா பக்கத்துல வேற இல்லை வந்து நின்னாரு. நின்னோடனே அப்புறம் என்னைய சொன்னார், இந்த மாதிரி மன குமுகத்தில் எழுதிட்டு இருக்காரு. ஆமாம் பார்க்குறேன், அது இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுடைய இதுபடி நான் அவர் தனியாக பேச வந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நாகரிகமாக இருக்காது அப்படின்ட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு, சார் கொஞ்சம் நான் அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், நான் கீழே போயிடுறேன், சார் பேசி முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ட்டு நான் கீழே போயிட்டேன். டக்குன்னு இது பண்ணிட்டேன். இன்னொரு சம்பவம் ஒன்று, அன்னைக்கு வந்து இவர் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்த நேரம், ஒரு சாய்வான ஒரு ஒரு சேரில் இப்படி சாஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த டேப்புக்கு நான் பக்கத்தில் உட்காந்து ஒரு சின்ன ஒரு சேரில் தான் உட்காருங்க. இடையில வந்து ஜெயலலிதா, முதல்வர் ஜெயலலிதா அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வருது. இவருக்கு வருது. அந்த நீங்கள் யாரும் வந்தால் பொதுவாக ஒரு சிஎம் மாதிரியான இவங்க வந்தால் எந்திரிச்சு போக சொல்லுவாங்கல்ல, அப்படி உட்கார சொல்லிட்டார். உட்கார சொல்லி ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டார். அது வந்து ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டிருக்கவும் வேண்டியதில்லை. ஆனால் ஒரு ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு 2 பேரும் கேஷுவலான உரையாடல் ஒரு 1/2 மணி நேரம் போகுது. அந்த உரையாடலுக்கான ஒரு பக்கத்திலேயே ஒரு தர்மசகடமான ஒரு மௌனமான சாட்சிய மாதிரி நான் இருந்தேன். அப்படி அவரு அப்படி ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் சிஎம்மோட மேபி அஃபிஷியலாவும் இருந்திருக்கலாம். அது உங்க எதிர்க்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசியிருக்காருன்னா, அவரு உங்க மேல இருந்த அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்தது அப்படின்றது இதன் மூலமாவும் நமக்கு தெரியுது. இல்ல, அந்த சந்தர்ப்பத்துல வழக்கமா மற்றவங்க யாராவது ஒரு சிஎம் மாதிரியோ அல்லது வேற அமைச்சர்கள் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு அந்த நபரை வெளியேற்றி தனியா பேசணுங்கிறது தான் பெரும்பாலான நபர்கள் விரும்புவாங்க. இவர்கிட்ட அந்த இது இல்லை. அப்புறம் முடிச்ச உடனே கேட்டேன், என்ன சார் அவங்க சிஎம் பேசியிருக்காங்க, நீங்கள் வேற இதில் ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல எல்லாம் எனக்கு தெரியும்ல, நீங்கள் தானே உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ அந்த ஒரு மிதமஞ்சிய ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் அவர்கிட்ட வந்து ஒரு நெருக்கமான விஷயமா இருந்துச்சு. அதாவது எவ்வளவோ இருக்கு. இந்த நான் வந்து அவரை வந்து ஏறத்தாழ 30-35 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை ஆரம்பத்தில் நான் ஒரு இளம் வயசில் அவர்கிட்ட வந்து பேசினதுலேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கடைசியில் ஒரு 100 சிட்டிங் உட்காந்துருக்கேன்ல, வெவ்வேறு நபர்களை பற்றி பேசியிருக்குது. அந்த இதில் வந்து இது எங்களுக்கு இடையில மிக நெருக்கமான ஒரு ஒரு நட்புணர்வுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மிகுந்த மதிப்பை வந்து 2 பேருக்குமே ஏற்படுத்துச்சு. இதில் ஒரே ஒரு வி.கே. ராமசாமியை பற்றி ஒரு ஒரு சின்ன இது சொல்லிட்டு வந்தார். வி.கே. ராமசாமி வந்து இவர் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பிரமுகர். இவர்
எப்படின்னா இவர் ஒரு துக்ளக் அலுவலகத்துக்கு ஒரு ட்ரிப்பு இவர் வராரு, வி.கே. ராமசாமி. வந்தா இவர் நேரடியா அவர் அழைச்சிட்டு வந்து இவருடைய சேர்ல வந்து உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு இவர் வந்து முன்னாடி உட்காந்துட்டார். என்ன இல்ல, நீங்க உட்காருங்க, நீங்க என் சேர்ல நீங்க உட்காரணும் அப்படின்னு அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு. இது என்கிட்ட நேரடியே சொல்லியிருக்காரு. நான் கரெக்டா அந்த ஒசாமா சாலை அந்த குறிப்பிட்ட வி.கே. ராமசாமி சம்பந்தப்பட்ட பகுதி வர்றப்ப அவர் சொல்லாமலேயே இந்த கடைசியில எண்டுல இந்த இதை இணைச்சிருந்தோம்னா கரெக்டா அந்த எண்ட்ல அந்த முடிஞ்சிருக்கும். முடிச்சா அந்த ஸ்கிரிப்டை படிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகத்துல அந்த ரியாக்ஷன் தெரியும். ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு புன்சிரிப்போட இது பண்ணுவாரு. அப்படியே சில சமயம் ரொம்ப சீரியஸா இருந்தாருன்னா இந்த உதடு இருக்குல்ல, உதட வந்து உரிக்க ஆரம்பிச்சிருவார். ஆரஞ்சு தோலை உரிக்கிற மாதிரி இப்படியே உரிப்பாரு. அது அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு, அதாவது ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாருன்னா அந்த இது வந்து தெரியும். அப்புறம் அதுக்கான ஒரு இதெல்லாம் போடுவாரு. ஆனா அதை வந்து நம்ம அப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கேன். இது அந்த ஸ்கிரிப்ட வாசிக்கிறப்பையும் அப்படி தோல் உரிக்கிற சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்கு. நான் அதை வந்து ரொம்ப இதா பார்த்துக்கிட்டு அப்படி இந்த வி.கே. ராமசாமி பத்தி சொன்னோன்னே நான் வந்து உங்ககிட்ட சொன்னதை நினைவுல இருந்து கரெக்டான அந்த இடத்துல பூர்த்தி நீங்க முடிச்சிருக்கீங்க பாருங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அது வந்து பண்ணாரு. இந்த மாதிரி பலதரப்பட்ட அனுபவங்கள். இதுல வந்து எம்ஜிஆரை பத்தி அவர் வந்து இது பண்ணது ஏறத்தாழ 2-3 வாரம் வந்துக்கிட்டார். எம்ஜிஆருக்கும் அவருக்கும் அவ்வளவு ரொம்ப இணக்கமான ஒரு உறவு இருந்திருக்கு. அவரு சினிமால வந்து வாத்தியாரே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டது இவர் தான் கூப்பிட்டுப்பாரு. அந்த சினிமால அந்த வாத்தியாருங்கிற அந்த பிரயோகம் வந்து தொண்டர்கள்ட்ட போறதுக்கு ஒரு விதத்துல காரணம் வந்து இவர் சோசார் தான். அதுல வந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கப்ப ஆனா அவர்கிட்ட முரண்படவும் செஞ்சிருக்காரு. அவர் ஆட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இடையிலான ஒரு நட்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கு. அதாவது இதுல வந்து ரொம்ப ஆச்சரியம், துக்ளக்க விமர்சனம் பண்ணி இவர் எம்ஜிஆர் எழுதியிருக்காரு. இவரு நான் உன்னை விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கேன், நீ அப்படியே போடணும் அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே போட்டிருக்காரு. அதுல ஆரம்ப கால இதுல அவருக்கே உரித்தான விதத்துல எம்ஜிஆர் எழுதி அதெல்லாம் தொகுக்கால அந்த துக்ளக் ஹிஸ்டரியை பார்த்தா அதெல்லாம் தெரியும். சரி, இப்ப இந்த உங்களோட அந்த புத்தகம் ஒசாமா புத்தகம் பார்த்தோம்னாக்கா இந்தியா முழுக்க இருக்கிற டாப் மோஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ், பல பிரதம மந்திரிகள், முதல் மந்திரிகள், இப்படி எல்லாரோடையும் வந்து ஒரு சரளமா பழகக்கூடிய ஒரு நபரா வந்து இவர் இருந்திருக்கார். அவருடைய ஆளுமையை பார்த்து நீங்க வியந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இவருக்கு முதல்ல இவங்க அப்பாவுக்கு, சோவுடைய அப்பாவுக்கு மிக நெருங்கிய நண்பர் வந்து காமராஜர். அதனால காமராஜரை கடுமையா விமர்சனம் பண்ணி, மேடையில விமர்சனம் பண்ணி, பிறகு இவங்க அப்பா இவர்கிட்ட கோபிச்ச இதெல்லாம் கதையெல்லாம் நடந்திருக்கு. காமராஜரே ரொம்ப கொஞ்சம் கோபப்பட்டிருக்காரு இவர்கிட்ட. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இயல்பு இருக்குல்ல, ஒரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான இதை விட கொஞ்சம் காமெடியா மாத்திர ஒரு இயல்பு. அப்புறம் ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு நபரை வந்து அப்படி டக்குன்னு பேசிடுறது இருக்குல்ல, அது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அவர்கிட்ட ஒரு இயல்பா இருந்திருக்கு. அது நண்பர்கள் அந்த வட்டாரத்துல ரொம்ப பிரபலம். அதே இதுதான் ஆபீஸ்லயும் கூட அப்படிதான் இருந்திருக்காரு, ஃபேமிலிகிட்ட அப்படிதான் இருந்திருக்காரு. அதே மாதிரிதான் இவர் ரொம்ப பழகுன மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது இவங்க சரண் சிங்ல அதுல இருந்து ஆரம்பிச்சு மொரார்ஜி, வாஜ்பாய்,
இவரை போட்டு ஓட்டையெல்லாம் ரொம்ப மிக நெருங்கிய ஒரு பழக்கத்தை அவரால் வச்சிருக்க முடியுது. அதில் வாஜ்பாயிட்ட இவர் பார்த்தீங்கன்னா அதில் சில சம்பவங்கள் குறிப்பிட்டிருப்பார். அந்த அதாவது ரொம்ப இவர் வாஜ்பாய் எவ்வளவு இவரை நெருக்கமாக நடத்தினார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய சம்பவங்களை அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இதில் பிஜேபியில் எல்கே அத்வானிகிட்ட மிக நெருக்கமான ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது அப்போ பிரதமர் வேட்பாளர் பதவிக்கு பொருத்தமான நபர் அப்படின்னு சொல்லி வெளியே பேசப்பட்ட நபர் எல்கே அத்வானி தான். அப்போ அதுக்கு மாற்றாக குஜராத் முதல்வராக இருந்த இவரை நரேந்திர மோடி அவர்களை இவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறது இருக்குல்ல, அது இங்கே துக்ளக் ஃபங்க்ஷனில் தான் வச்சு அவர் முதல் முறையாக பண்ணுறார். அது இந்தியா முழுக்க இப்போ பேசப்பட்ட செய்தியாக இருந்துச்சு. ஆக முதல் ப்ரமோட்டராக இவரை இவர் தான் இருக்கார். அப்போ அவர் மோடி இவரை ராஜகுருன்னு தான் சொல்லியிருக்காரு சோசாரை. அதுக்கு அப்படி அதன் பிறகு இவருக்கு ராஜ்யசபா அந்த உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட கூட அதை மிகுந்த தயக்கத்துக்கு பிறகுதான் ஒரு சில கம்பல்சனுக்கு பிறகுதான் ஏற்றுக்கிட்டார். அது அதுக்குரிய அந்த தொகுதி அந்த நிதியோட கரெக்டாக செலவு பண்ணாரு, இது பண்ணி கணக்கு கொடுத்தாரு, இது பண்ணாரு. சரி, இப்போ இந்த புத்தகம் எழுதும் பொழுது ஒரு பிரபலம் பத்தி அவர் எழுதிட்டு வந்திருக்கும் பொழுது நிறைய பிரபலங்கள் தன்னோடது வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும். தன்னோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியும் உங்களை கேட்கறதோ இல்ல சோசாரை கேட்கறதோ மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? யாருக்கான ஒரு ஏமாற்றம் நிகழ்ந்திருக்கா? அந்த வெறும் நானும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த இதுல சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்கள் பட்டியல் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இவரு எந்த காரணத்தை கொண்டும் என்கிட்ட நான் ஒரு காப்பி வச்சிருக்கேன், இவர் ஒரு காப்பி வச்சிருக்காரு, இத வேற யார்ட்டையும் நான் அடுத்து யார பத்தி பேச போறோம் இது பண்றத பத்தி நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் மீறி ரொம்ப துடிப்பா இருந்தவர் கவிஞர் வாலி. அவரு கொஞ்சம் நம்ம இயல்பு நல்ல தொடர்புல இருந்தவர், வாயா போயான்னு தான் பேசுவார். அவர் அடிக்கடி இவர் சோசாருக்கு பேசுற மாதிரியே எனக்கு பேசுவார். இந்த வாரம் நல்லா சொல்லியிருக்காயா அப்படின்ட்டு உரிமையோட தான் பேசுவார். அப்ப திடீர்னு அப்புறம் இடையில இது பண்ணி எல்லாத்தையும் பத்தியும் பேசுறான். ஆமா, நான் அந்த பட்டியல இருக்கணான்னு கேட்டாரு. சொல்லி தொலையும் ஐயா, நான் அந்த பட்டியல இருக்கணும். நான் அதுக்கு என்ன சொல்றது, இருக்கீங்க எப்ப இருக்கேன், என்னை பத்தி எப்ப போடுவ? அவர் சொன்னாதான் போட முடியும். அவன் எப்ப சொல்லுவான்? அவர் சொல்றப்பதான் போடு. இதெல்லாம் என்கிட்ட கொடு. அடுத்த வாரமே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு அவன் என்னை பத்தி என்ன எழுத போறான் அப்படிங்கிறத நான் படிக்க ரொம்ப ஆசையா இருக்கேன். அதனால என்ன செய்யற, அடுத்த வாரத்துக்கு யார் இருந்தாலும் ஒதுக்கிட்டு என்னை பத்தி நீ எடுத்து அடுத்த வாரம் போட்டுற. இதை நான் சோசாட்ட சொன்னேன் போன்ல. சார், அவர் ரொம்ப ரொம்ப மாலி சார் ரொம்ப துடிப்பா இருக்காரு, அவரு கிடக்கிறாரு, விடுங்க வழக்கும்படி போடட்டும். ஆனா அது சொல்லி அந்த இதெல்லாம் இது பண்ண ஒரு 2 வாரத்துக்குள்ள வாலி சார் இறந்துட்டார். அப்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் சோசார் கூப்பிட்டு வந்தாரு. அது முடிச்ச உடனே என்னங்க இது, எனக்கு ரொம்ப சரி, இப்ப இந்த வாரம் நம்ம அவர் வாலியை பத்தி பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாலி சாரை பத்தி அந்த வாரம் பகிர்ந்துக்கிட்டது. வாலி சாரை பத்தி இது பண்ணாரு. ஒரு நிகழ்வையும் சொல்லணும். அப்போ அவர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார்.
அப்போ அந்த முடிச்சிட்டு அந்த காப்பி ரெடி ஆயிடுச்சு. காப்பி அப்போ கொண்டு போய் அவர்கிட்ட அந்த உசாமா காப்பியை கொடுக்க போயிருந்தப்ப பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டார், இதெல்லாம் பண்ணார். அப்போ வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவை மோடி தலைமையில் வச்சு கொஞ்சம் பிரம்மாண்டமாக படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. பிஜேபி மாநில தலைமையில் இருக்கிறவங்களும் அப்போ அதுக்கு உடன்பட்டாங்க. அப்படி இருந்தால் அவரை மோடிஜி வந்து கண்டிப்பாக வருவார், இந்த இவர் குருன்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப, அப்போ நாங்கள் தான் போய் கேட்க போகிறோம். சார் சொன்ன அவர் பெட்டில் படுத்திருக்காரு. எனக்கெல்லாம் எதுவும் வேணாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன், அதில் மற்றவங்க வந்து என்னை புகழ்ந்து பேசுறது, என்னை வந்து ஆகா ஓஹோன்னு இது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட விரும்பலை. வந்துருச்சு, புக்கு வந்துருச்சு, அவ்வளோதான் பார்க்கட்டும். இதுக்காகலாம் மோடியோ மற்றவங்களோ வர்றதை நான் கொஞ்சம் கூட விரும்பலை, அதனால் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டார். கடைசியில் அந்த புக்கை வெளியிடுறப்ப நான் அவர்கிட்ட ஒரு முன்னுரை கேட்டிருந்தேன். அப்போ வந்து நான் கைப்பட எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கை அப்போ கொஞ்சம் உடல்நல கோளாறு இருந்ததுனால கொஞ்சம் கை நடுக்கமாக இருந்தது. அதோடு எழுதி கொடுத்தாரு. அந்த எழுதி கொடுத்தது தான் அந்த புக்கில் முன்னாடி அவர் கைப்பட எழுதின முன்னுரையாக போட்டிருந்தோம். அப்புறம் இன்னொரு ஒரு மிக நெகிழ்வான ஒரு சம்பவம் இருந்ததில், அந்த தொடர் ஆரம்பிக்கிற சமயத்தில் போய் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கப்ப எனக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன். அட்மிட் ஆகி கொஞ்சம் அந்த ஹார்ட் சர்ஜரி இதெல்லாம் நடக்குது. அந்த டயத்தில் வந்து இவங்க நிர்வாகத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சோசாட்டை வந்து அவர் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது, வேற ஒருத்தரை அனுப்பி பண்ணலாமா அப்படின்னு இவர் சோசார் மறுத்திருக்காரு. அவர் கரெக்டாக அவர் என்னை சொந்த பேரை சொல்லி தான் போடுவார். லக்ஷ்மணன் கரெக்டாக சரியாகி வந்த பிறகு அந்த தொடர் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதே மாதிரி வந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கு பிறகு ஆரம்பித்தோம். அது முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். ரொம்ப இதாகி அந்த ஹாஸ்பிட்டலில் கடைசி அந்த அந்த ஒரு அத்தியாயங்கள்லாம் எடுக்கிறப்ப அந்த பெட்டில் படுத்திருக்கப்ப பக்கத்தில் க்ளோஸில் போய் அந்த டேப்பை வச்சு எடுத்திருப்பேன். அந்த அப்படிதான் அது முடிச்சு. ஆக ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையில 2 பேரும் பயணப்பட்ட எல்லாம் அதுக்கிடையில அந்த தொடர் இது இருக்குன்னு அதை முன்னுரையிலேயே எழுதியிருப்பேன். அந்த மாதிரி இருந்தது. சரி, இப்ப நீங்க எல்லாமே டேப் ரெக்கார்ட் பண்ணிருக்கதா சொன்னீங்க இல்லையா? அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இப்போ வச்சிருக்கீங்களா? அது வெளியிடுற பிளான் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அவர் வந்து அந்த பழைய கேசட் ரெக்கார்டர் இருக்காரு, அது அதில் தான் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது ஒவ்வொரு இதுவும் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அதை தனியாக வச்சுருந்தேன். இது முடித்த உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் வந்து நான் என்னை பற்றி கொஞ்சம் இதுவரைக்கும் வெளியிடாத சில விஷயங்கள், ரொம்ப மனசுக்குள்ளே வச்சுருந்த விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன், டேப் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. நான் டேப் பண்ணேன். சொல்ல சொல்ல சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப கொஞ்சம் என்னடா இந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ முடிஞ்சது 3 நாள் இது பண்ணேன். அப்போ கரெக்டாக அவர் சொன்னார், இது ஒருவேளை நான் இறந்த பிறகு நீங்கள் வெளியிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியிடலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப எந்த நம்பிக்கையில் அவர் என்கிட்ட இவ்வளவு பர்சனலான சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. நான் ஏற்கனவே மற்றவங்க பிரபலமான ஆட்கள் முன்னாடி அவர் எப்படி என்னை நடத்தினார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எந்த லெவல்லையும் என்னைய வந்து அவ்வளோ தூரம் மதித்து ஒரு
ஒரு விஷயத்த ஷேர் பண்றாருன்னா அந்த ஷேர் பண்றதுக்கு ஒரு நம்பிக்கையான மனநிலை இருக்கும்ல. கண்டிப்பா சார். அவர் இறப்புக்கு அப்புறம் வெளியிடலாம்னு சொன்னாரு இல்ல இந்த அந்த மனநிலை இருக்குல்ல, அந்த நான் அவர்கிட்ட சொல்லி எல்லாம் முடிச்ச உடனே படுக்கையில இருந்தாரு. அப்ப கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குச்சியா ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தார். நான் அவர் கை போய் பக்கத்தில் அவர் கையை பிடிச்சி பேசினேன். சார், நீங்கள் உயிரோடு இருக்கும்போது வெளியிட விரும்பாத ஒன்றை வந்து நீங்கள் மறைஞ்ச பிறகு நான் கண்டிப்பாக வெளியிடவே மாட்டேன். நான் அது பண்ணவே மாட்டேன். இது வந்து உங்களோட பழகினதுக்கு நான் வந்து இதுதான் சார் நான் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசினேன் அவர்கிட்ட. பேசினப்ப அவர் பார்த்தீங்கன்னா கையை இப்படி இறுக்கிட்டார். அதாவது அன்னைக்கு தான் அவர் கண்கலங்கி பார்த்தேன் ரொம்ப. அப்போ முடிச்ச உடனே நான் இதை வந்து அப்போதைய ஹிந்து தமிழில் அவர் இறந்த மறுநாளே எழுதியிருக்கேன். எழுதின உடனே சில நண்பர்களோட சொன்னாங்க, ஏன் அவர் அவ்வளோ தூரம் நம்பிக்கையை அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இல்லைங்க, எந்த நம்பிக்கையில் சொல்லியிருக்காரோ அந்த நம்பிக்கை நான் இறக்குற வரைக்கும் நான் கடைப்பிடிப்பேன். அதனால் அப்படிலாம் ஒரு இதை வந்து அந்த இதை வந்து நான் ஒரு வியாபார பொருளாவோ அல்லது இதோவோ பரபரப்பான இதாவோ நான் ஆக்க மாட்டேன் அப்படின்னு. நல்லது சார். சார், அவரோட இறப்பு அப்போ வந்து அவர் உங்களை நிறைய முறை பார்த்துருக்காரு, அவரால் பேச முடியாத சூழலில் உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த அனுபவங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். அவருக்கு அந்த இறுதி கட்டம் இருக்குல்ல, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவரால் பேச முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராமாயணத்தில் ஒரு குறிப்பிட்ட காண்டம் அதுதான் படிச்சுக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாஸ்கெல்லாம் போட்டு அதுக்கான இதெல்லாம் போட்டு உள்ளே போவோம். இவரால் இதில் வந்து ஒரு கையில் ஒரு ஒயிட்டு ஒரு ஸ்லேட் டைப்பில் ஒன்று வச்சுருப்பார். அதில் வந்து மார்க்கர் இதில் ப்ளூ கலரில் எழுதி காட்டுவார். அதாவது பதில் பேச முடியாத நிலையில் எழுதி காட்டுவார். அப்போ வந்து மிஸ்டு கால் நான் அப்போ கொடுப்பாரு. நான் உடனே போயிருந்தேன். இல்லை சார், மிஸ்டு கால் கொடுக்குறீங்க, மிஸ்டு கால் கொடுத்தால் வாங்க என்ற அர்த்தம் அப்படின்னு எழுதி காமிச்சிட்டு சிரிச்சார். சார், இது சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாங்க. இது உங்கள் ஃப்ரெண்டு பாலச்சந்தர் ஒரு படத்தில் கையாண்ட உத்தி மாதிரி இருக்கு. ஒரு இதில் அதில் ஒரு படத்தில் வரும், அதில் முருகா சரணம்னு ஒருத்தர் அந்த இவங்க எழுதினாங்கன்னா முடிந்தால் வரவும்னு அர்த்தம். அதே பாணியில் நீங்கள் இதில் இது பண்ணோம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இந்த சூழ்நிலையில் வாய்விட்டு சிரிச்சார். சிரித்து இது பண்ணார். அப்போ இனிமேல் நான் மிஸ்டு கால் கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக வரணும். சில பேரை பார்க்க விரும்புகிறேன். ஆனால் அப்புறம் அவர்கிட்ட அப்புறம் இன்னொன்று கேட்டேன், ஏன் என்கிட்ட இந்த அளவுக்கு ஏன் பிரியமாக இருக்கீங்க? அதுக்கு தான் எமோஷனலாக பதில் சொன்னார். வர்ற ஆட்களில் யார் காரியார்த்தமான ஆட்கள், யார் அவங்கள மட்டும் பார்த்துக்கிற ஆட்கள், அவங்க நலனை மட்டும் பார்த்துக்கிற ஆட்கள், யார் அப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இவ்வளவு நீண்ட கால பழக்கத்தில் அது தெரியாதா? அதனால தான் வர சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்போ இது பண்ணார். அப்போ அந்த எழுதி காட்டக்கூடிய அளவிலான ஒரு கடைசி இது இருக்குல்ல, அது வரைக்கும் அவரோட அந்த தொடர்பில் இருந்தது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். அதாவது நீங்கள் ஒரு நபர் எந்த விதமான நம்பிக்கையோட ஒருத்தட்ட பழகுறாரு
இப்போ எவ்வளோ பேர்ட்ட பழகிறோம். இத்தனைக்கும் அவருக்கு நேரெதிரான முரண்பாடான ஆட்களோட நான் பழகிட்டு இருந்தேன். இந்த சைடு டிஎம்கே சார்பில் மற்றவங்க எல்லாத்தையும் பழக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன பேசுகிறீங்க, என்ன அல்லது என் கூட பேசுகிறதுனால அவங்ககிட்ட நீங்கள் ஒரு பகைமையாக இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து ஒருபோதும் இருந்தது இல்லை. அது பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் அந்த குறிப்பிட்ட 2ஆம் நாள் அவர் இறந்தப்ப மறுநாள் அந்த கொடுத்த தலைப்பு வந்து சோ என்கிற மனிதர் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு அந்த அவருக்கும் எனக்கும் கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்கு. ஆனால் மனிதராக முரண்பட பிடிக்கல. அவரும் முரண்படலை, நானும் அந்த பழக்கத்தில் முரண்படலை. அதுதான் அந்த நமக்கு காலம் கடந்தும் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கு. சார் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களோட உணர்ச்சிகளையும் அழகாக வெளிப்படுத்துனீங்க. சோ சார் அவர்கள் பற்றி பேசும்பொழுது இன்னமும் உங்களுக்கு அவர் மேலே எவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்றது புரியுது. சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த நேர்காணல்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம், நன்றி.